தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுப்பதற்காக நேற்றைய தினம் 28வது ஆண்டு நினைவு பேரணியை நடத்திய பிறகு புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் நேற்று மாலை 7 மணிக்கு பல்வேறு அமைப்புக்கூடிய ஆலோசனை கூட்டம் பாமிரா ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கடந்த 8 காலமாக மாஞ்சோலையில் வாழக்கூடிய மக்களுக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டிய ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. எவ்வளவோ முறை தொழிலாளர்கள் நேரடியாக சென்று வலியுறுத்திய பிறகு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என பலரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்திய பின்னரும் கூட இன்னும் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டிய அந்த ரேஷன் பொருட்கள் கூட இன்று வரையிலும் கொடுக்கவில்லை. எனவே அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியதோடு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மாஞ்சோலையில் வாழக்கூடிய மக்கள், அதாவது பிபிடிசி நிர்வாகம் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திய பின்பும் தங்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி அங்கே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. அதே போல தங்களை ஒப்பந்த காலத்திற்கு முன்பாகவே பிபிடிசியை மூடியது தவறானது என்று அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நட்டஈடு எந்த விதத்திலும் சரியானது அல்ல என நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் அதே போல பிற துறைகளும் சேர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த மக்கள், அதாவது எல்லா குடிமக்களுக்கும், சிறையிலே வாழக்கூடியவர்களுக்கு கூட மின்சார வசதி உண்டு, குடிநீர் வசதி உண்டு, உணவு வசதி உண்டு, எல்லா விதமான வசதிகள் உண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி ஆகிய 4 பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இப்பொழுது கடந்த 8 மாதமாக மின்சார வசதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் கொடுத்து திடீரென்று கட் செய்து விடுகிறார்கள். ஆனால் குடிநீர் வசதி கடந்த 3 மாத காலமாக குடிநீர் வசதியே இல்லை. அடுத்து போக்குவரத்து முதல்ல 4 முறை 5 முறை பேருந்துகள், அரசு பேருந்து இயக்கப்பட்டது. இப்பொழுது ஒரே ஒரு முறை மட்டுமே பேருந்து இயக்கப்படுகிறது. ஏதாவது மருத்துவ வசதி இல்லை. இதன் மூலமாக அந்த மக்களை மறைமுகமாக வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறார். இது தவறானது. கடந்த அரசு அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல், அது அந்த அரசே எப்படி முடிவெடுத்தது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் சரியாக முடிவெடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு பிற மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களைப் போல 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் எல்லா விதமான உரிமையும் பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அரசு செய்யவில்லை. இந்த அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள், எந்த மக்கள் எந்த பகுதியிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பகுதியிலேயே உரிமை கொடுப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டதாக சொல்லியிருக்கிறது. எனவே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை கணக்கிலே கொண்டு 2006 வன உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு அதை அமல்படுத்தினாலே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியே போக மாட்டார்கள். அதனால் எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 2006 வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலையில் ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரே உத்தரவை பிறப்பித்து விட்டாலே பாக்கி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இவ்வளோதான், வேறு இன்னும் இல்லை. இதை வலியுறுத்தி நாங்கள் நேற்று ஒரு கூட்டம் நடத்தினோம். இருந்தாலும் கூட பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. ஏன்னா மாவட்ட ரீதியான அமைப்பாளர் தான் வந்தாங்க. எனவே எல்லா தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அதே போல் சமுதாய தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் விரைவில் சென்னையில் ஒரு இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்.
ஸோ அதுதான் வந்து நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்க. தற்போதைய அரசினுடைய நான் பேசுகிறேன். அடுத்து வந்துங்க, தமிழ்நாட்டில் இந்த காவல் நிலைய சாவுகள் தொடர்ந்து வந்து நம்ம காவல் நிலையங்களில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி தான் வந்து ஒவ்வொரு யாரை கைது செய்தாலும் அல்லது வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் மனித நேயத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 15 கட்டளைகள் உண்டு. ஆனால் நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அருணாச்சலம் என்ற ஒரு இளைஞர், அவர் வந்து சட்டவிரோதமாக வந்து மதுபானங்களை வாங்கி விற்கக்கூடியவர். எனவே அவரை வந்து விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் அவர் வந்து அழைத்து செல்லப்பட்ட பொழுது நல்ல நிலையிலே இருந்திருக்கிறார். உடலில் எந்த விதமான காயங்களும் இல்லை. ஆனால் அவர் வந்து காவல்துறை அழைத்து சென்ற பிறகு மரணம் இருக்கிறார் என்று இப்பொழுது செய்திகள் வருகின்றன. இப்போ அண்மையில் தான் ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஸோ இப்பொழுது மீண்டும் மீண்டும் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த காவல் நிலைய சாவுகள் வந்து ஏற்படுவதல்ல. அதனால் வந்து இதுக்கு வந்து அருணாச்சலத்தினுடைய காவல் நிலைய சாவுக்கு வந்து முறையான விசாரணை மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது புதிய தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுங்க. இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அது ஒரு தொடர்கதையாகிறது. யாருமே அதை வந்து பொறுப்பேற்று கொள்ளவில்லை. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 20-21 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த தேர்வை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் வினாத்தாள் கசிவு ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு மறுதேர்வு நடத்த வேண்டியிருக்கிறது. இதனால் இளைஞர்கள் வந்து மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். எனவே இதுக்கு பொறுப்பேற்று அமைச்சர், அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் போராடுகிறார். குறிப்பாக கல்வித்துறையில் வந்து ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்று சோனம் வாங்சுக், முன்னாள் இராணுவ அதிகாரி, சமூக ஆர்வலராக இருக்கிறாரு. அவர் வந்து ஏறக்குறைய 20-25 நாள் உண்ணாவிரதம் வந்தார். நேற்றைய தினம் முடித்து கொண்டார். ஆனால் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அதாவது இந்த நீட் தேர்வு மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் டிஎன்பிசி தேர்வு நடக்குது, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆசிரியர் தேர்வு நடக்குது, மருத்துவர்கள் தேர்வு நடக்குது, அகில இந்திய அளவில் பல்வேறு தேர்வு நடக்குது. அது எந்த தேர்வுகள் நடந்தாலும் அது வந்து நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கணும். என்று சொன்னால் ஒவ்வொரு இளைஞருடைய கனவுகளும் எப்படியாவது வந்து அதிகார வர்க்கத்துக்குள் போக வேண்டும். அது வந்து நிர்வாகத்துக்குள்ளே போகணும், ஒரு கிளர்க்காவது போய் உட்காரணும் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய கனவாக இருக்குது. அப்போ அதற்காக அவர்கள் வந்து இரவுகள் பாராமல் வந்து தங்களுடைய உடலை வருத்தி அவர்கள் கல்வி கற்கிறார். அப்படி இருக்கிற போது இது போன்ற தேர்வுகள் வந்து மருத்துவ படிப்பெல்லாம் வந்து இன்னும் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்தபடியாக மிகவும் காம்படிட்டாக இருக்கக்கூடியது வந்து நீட் தேர்வு, ஜெய் தேர்வு. அப்போ அந்த தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து சரியாக நடத்தப்படணுமா, நேர்மையாக நடத்தப்படணும்னு சொன்னால் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அந்த மாணவர்கள் வந்து இப்பொழுதாவது வந்து அது இந்த கடந்த 10 வருஷத்தில் இப்பொழுதாவது அதுக்கான ஒரு போராட்டம் துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து வரவேற்கணும். அந்த வகையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை எதிர்த்து நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சி தன்னுடைய முழு ஆதரவை கொடுக்கிறது. இப்பொழுது இந்த போராட்டம் கடந்த ஒரு வாரமாக நடக்கிறது. வாங்சுக் அவர்கள் ஏறக்குறைய 20 நாளாக உண்ணாவிரதம் செய்து உண்ணாவிரதம் இருந்தார். அங்கே டெல்லி போராட்டம் எங்கே ஒரு மூலம் நடக்கல, டெல்லியினுடைய தலைநகர் நடக்குது. குறைந்தபட்சம் அந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அவரை அழைத்து அல்லது வந்து இந்த மாணவர்கள் பிரதிநிதிகள் பெரிய அளவுக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, அவருடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசியிருந்தால் நல்லா இருக்கும். ஏனோ அரசு வந்து ஏனோ அதில் வந்து சுணக்கம் காட்டி விட்டதாக கருதுகிறேன்.
இப்படி இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது மாதிரி வந்து இந்த வினாத்தாள் கசிவை நாங்கள் வந்து உதாசீனப்படுத்த மாட்டோம், அதே போல் அதில் வந்து மெத்தனம் காட்ட மாட்டோம், அதுக்கு வந்து தனி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, அதாவது விரைவு நீதிமன்றம் அமைத்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்தி தண்டிப்போம் என்பது போல் சொல்கிறார். அதை வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறோம். பிரதமர் வந்து இது காலங்கடந்து சொன்னாலும் கூட சரி, அது ஒரு முயற்சி எடுக்கிறார், வந்து பாராட்டுகிறோம். இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்குதுங்க. இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு, இந்த வினாத்தாள் கசிவுக்கு, இந்த தவறுக்கு யாராவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்ல. பொறுப்பே இல்லாமல் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த வகையில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வைக்கக்கூடிய கோரிக்கையும் புறந்தள்ள முடியாது. எனவே வந்து நான் என்னுடைய வேண்டுகோள், அதாவது எப்பொழுதுமே சிறு பொறிதான் பெருங்காட்டு தீயாக மாறும். இதை வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது நான் வந்து மத்திய அரசுக்கு நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் ஒருவர் வந்து அமைச்சர் வந்து ராஜினாமா செய்தால் அதனால் வந்து குடிமொழிக்கு போய்விடாது. அதனால் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் தானாக முன் வந்து அவர் வந்து ராஜினாமா செய்து ஒரு முன்னுதாரணமாக, அவர் அது குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இந்தியா 140 கோடி பேர் இருக்கக்கூடியது, ஒரு மிக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஏதாவது அந்த இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் தவறு செய்யலாம். இருந்தாலும் கூட அவருடைய துறையில் இப்போ வந்து ரயில் விபத்துக்கள் நடக்கிற போது கடந்த லால் பகதூர் சாஸ்திரிலாம் கூட ஒரு விபத்து கூட வந்து ராஜினாமா பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி பொறுப்பேற்றுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு தார்மீகமான பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்கிறது தவறு இல்லை அப்படிங்கிறது இல்லை, தவறும் இல்லை. அவர் ராஜினாமா செஞ்சால் இன்னும் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும். எந்த துறையிலும் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. இனிமேல் வந்து அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க. அமைச்சரே ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு நின்று கூட வந்து அந்த கல்வித்துறை அதிகாரியை வந்து செயலாளர் மாற்றிக்கிறான். அது இப்போ அதெல்லாம் ஆல்ரைட். பட் இருந்தாலும் கூட அமைச்சர் அவர் தானே எல்லாருக்கும் பொறுப்பு. ஏன்னா CBSEலையும் கூட வந்து அது அவங்க தான் வருது. இருந்தாலும் கூட CBSE கூட கடந்த முறை தேர்தல் பார்த்திங்கன்னா இதனால் வரை இல்லாத அளவுக்கு வந்து நேரடியாக திருத்தாமல் ஆன்லைனில் திருத்துறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பல பேர் வந்து பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மீண்டும் இந்த ரீகரெக்ஷன் போகுது. ஸோ இந்த குளறுபடிகள் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான, இப்பொழுது வந்து கல்வி தான் மிக மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் வந்து இந்திய நாட்டில் 80% விவசாயம், 20% தான் தொழில் இருந்தது. இன்னைக்கு 80% பேர் வந்து கல்வி வேலை வாய்ப்புன்னு வர்றபோது அதில் வந்து எந்த விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது. அது வந்து தவறு. 1960களில் இருந்த நிலைமை வேறு, 80ல் இருந்த நிலை வேறு, 2026 நிலைமைகள் வேறு. அதனால் முழுக்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்விதான் என்று வருகின்ற பொழுது அந்த கல்வி கற்றுக் கொடுக்கறதுலையும் சரி, மாணவர்களை அரசு துறைக்கு தேர்வு செய்யக்கூடியதிலும் சரி, எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது, முறைகேடுகளும் இருக்கக்கூடாது. அது 100% நேர்மை இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எனவே அந்த வகையில் மத்திய அரசு அந்த மாணவருடைய கோரிக்கையை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. இது வந்து அரசியலாக பார்க்கக்கூடாது. அரசியல் இல்லை, அரசியல் கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகலாம், ஆதரவு கொடுக்கலாம் வேறு. ஆனால் மாணவருடைய போராட்டத்தில் வந்து நியாயம் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். எனவே அந்த அடிப்படையில் இப்பொழுது மாணவர்கள் வந்து எங்களுக்கு வந்து விசாரணை, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக இதுக்கு தீர்வு காணப்படும் என்று சொன்னாலும் கூட தார்மீகமாக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறது தப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகும். அது வேறு கருத்துங்க. இப்பொழுது இந்தியா இல்ல இப்ப மாணவருடைய நீட் தேர்வு போராடக்கூடிய மாணவர்கள் அனைவரும் எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீட் தேர்வே வேண்டாம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய. தப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது போன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் மாணவருடைய போராட்டம், இந்தியாவில் வந்து அவங்க வந்து மாணவர்கள் அவங்க போராடக்கூடிய அமைப்பு யாராக இருந்தாலும் வந்து நீட் தேர்வு கசிவு, வினாத்தாள் கசிவு, அதை எதிர்த்துத்தான் போராடுகிறது. அதில் முறைகேடு இருக்கக்கூடாதுன்னு தான் போராடுறாங்க. அதைத்தான் புதிய தமிழக கட்சி ஆதரிக்கும். அதை பற்றி இப்போ பேச்சில்லை, அது டாபிக் இது பண்ண வேண்டாம். நீட் அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டம், மாணவருடைய போராட்டம், வினாத்தாள் கசிவு,
அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. இந்திய போராட்டத்துக்கு ஆதரவு, தமிழக போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை. அப்படி இல்லை, அப்படி பேச வேண்டாங்க. எல்லாருடைய டார்கெட்டும் இங்கே அது எல்லாருடைய போராட்டம் வந்து தேர்வுகள் வந்து முறையாக நடக்கணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்குது? நேற்றைக்கு அனைத்து அமைச்சர்களும் சினிமா பார்க்க போனாங்கன்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? இல்லை, அதை பற்றி இப்போ பேசணுமா? நம்ம எவ்வளவோ முக்கியமான கருத்தெல்லாம் பேசுறோம். போய் படத்தை பாக்குறாங்க, அமைச்சர்கள் உட்கார்ந்து அழுறாங்க, அதெல்லாம் வீடியோவா ட்ரெண்ட் பண்றாங்க. இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து மக்களே ஆலோசி எடுத்து ட்ரெண்ட் பண்றாங்களா, ரீல்ஸ் போடுறாங்களா? அது எப்படி பார்க்கிறது? சட்ட ஒழுங்கு அதாவது இல்ல அதாவது எல்லா காலத்துக்கும் வந்து ரீல்ஸ் வந்து உதவாதுங்க. போலி கண்ணீரும் உதவாது. மாயை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். திரைமாயை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதாவது வந்து ரோம் பற்றி எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் வந்து பிடில் வாசித்து கொண்டிருந்தான் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, இளைஞர்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை என்று போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டிலும் அதுபோல வந்து அதை ஒட்டி போராட்டம் நடக்கின்ற பொழுது எல்லா அமைச்சர்களும் அதில் கவனம் செலுத்தணும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். நேற்றைய தினம் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும், நாங்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க சொன்ன பிறகும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் கவனிப்பதை விட்டுவிட்டு இந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் போய் திரைப்படத்திரையில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வந்து இன்னும் அந்த ரசிகர் மனோநிலையிலிருந்து அவர்கள் வெளிவரவில்லை. அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சர்களாகவோ ஆட்சி இருக்கிற அந்த உணர்வுக்கே வரவில்லை என்பதைத்தான் வெளிக்காட்டுகிறது. அரசு சார்பில் இது நீட் தேர்வுக்கு போராடி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு சைடுல. அப்போ இவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க? நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றாங்க, ஆனா நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன மனநிலையில இருக்காங்க? அதாவது பூனைக்கும் நண்பன் பாலுக்கும் காவல் என்ற ஒரு மனநிலையைத்தான் இது காட்டுவதாக தோன்றுகிறது. மத்திய அரசையும் பகைக்கக்கூடாது. அதே போல இங்க மாநிலத்திலும் இதுக்கு ஆதரவு போல ஒரு கருத்தை சொல்வது, ஆனால் ஆதரவாக இருப்பதில்லை. அதைத்தான் காட்டுது. தமிழகத்துல போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. நேற்றுக்கு வந்து முழுமையா மெரினாவை மூடிட்டாங்க. மெரினாவில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது மொத்தமாக மூடி காவல்துறை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருச்சு. அப்படிங்கும்போது தமிழகத்தில் போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு மாநில அரசு நினைக்கலாம். இல்லை, அதாவது ஜனநாயகம் என்று படம் எடுத்தால் போதாதுங்க. ஜனநாயகம் என்பது என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ளும். இட் இஸ் ஜனநாயகம் என்பது அது ஒரு வாழ்வியல் முறை. அது ஒரு வாழ்வியல் முறை. பேச்சு, எழுத்து, அந்த பேசுறது எழுதுறது மட்டுமல்ல, வாழ்வே ஜனநாயகமாக இருக்கணும். அந்த வகையில் போராடுகின்ற உரிமையை வந்து இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அது சிறு போராட்டமாக இருக்கலாம், பெரு போராட்டமாக இருக்கலாம், தங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட போராட்டங்கள் வெடிக்கலாம். அப்படியெல்லாம் வெடிச்சிருக்குது. அப்படிதான் வந்து புரட்சி ஏற்பட்டுருக்கு. அதனால் விரும்பியோ விரும்பாமலோ அது வந்து நடக்கக்கூடிய போராட்டத்தை அது வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிறதுன்னு நினைக்க வேண்டியது. இஷ்யூஸ் தான் அவங்க வந்து பேசுறது. அவங்க அரசியல் பேசலை, அவர்கள் ஒரு இஷ்யூ பேசுகிறாங்க. அந்த இஷ்யூ பேசுறது வந்து நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? அது எப்படி டினை பண்ண முடியும்? அதனால் வந்து ரிட்டாரிக், வெறும் வெற்று வார்த்தை ஜனநாயகம் உதவாது. ஜனநாயகராக வாழணும். அதான் வந்து என்னுடைய கருத்து. ஓகே, இந்தியாவில் அனைத்து உரைகளை முடிச்சுருவோம். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அனைத்து எதிர்கட்சியும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. தமிழகத்தில் அது போன்ற நிலை இப்போ தற்போது ஏற்பட்டு விட்டார். 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஏற்பட்டு விட்டதா நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ இன்னும் வந்து இப்போ 2000 அதிமுக சேரணும் இல்ல அவங்க பேசுறாங்க, அப்படி ஒரு சூழல் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரே அவங்களுக்கு எதிர்கட்சிங்கிறது பாஜக தான் அப்படிங்கிற எல்லாருக்கும்
அது போன்ற நிலை தமிழகத்துல தவேக அது ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டதா நீங்க உணர்றீங்களா? இல்லை, இப்போ வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கு இன்னும் இப்போ தான் 2026, இன்னும் 3 வருஷ காலம் இருக்குது. அரசியலெல்லாம் வந்து இப்பொழுது வந்து 1 மாதம் 15 நாளைக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் கூட ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 16ஆம் தேதி 17ஆம் தேதி வரை இருந்த நிலைமை வேற, 19 இருந்த நிலைமை வேற, 2-3 நாட்கள் நிலைமைகள் எல்லாம் மாறுகிறது. அதனால் இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட சூழல் உருவாகுங்கிறது இப்பொழுது நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அதுபோல் வந்து அப்படியெல்லாம் ஒரு என்ன சூழ்நிலை ஏற்படுங்கிறது இப்பொழுது கணிக்க இயலாது. அதுக்கு வந்து இன்னும் நாள் ஆகுது. மூத்த அரசியல் தலைவர்கள் வைகோ மாதிரி அவர்கள் டிவிகேல போய் இணைகிறாங்க, அதை அவங்க திருப்பி டிவிகேக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு கட்சி, ஒரு அமைப்பில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு பக்கம் மாறுவதுங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குதுங்க. ஆனால் சில கட்சிகளுக்கு வந்து அதுவே அது கேரக்டராக இருக்குது. அது வந்து 2016 நாங்கள்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். அப்போ வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அந்த திமுக, நாங்களாம் இருந்த திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காகவே அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது ஆச்சுங்களா. இது எல்லாம் அரசியல்வாதிகள், பொதுவில் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், கொள்கையோடு இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் சந்தர்ப்பத்துக்காக வந்து தங்களோடு இணைகிறார்கள், வந்து இந்த அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி யாரெல்லாம் சந்தர்ப்பத்திற்கும் பதவிகள், பட்டங்கள், ஆதாயங்களை தேடி ஆதாயங்கள் வெற்றி கிடைக்கின்ற பொழுது தங்களோடு வரக்கூடியவர்கள், வெற்றி இல்லை என்ற பிறகு தங்கிடந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை எல்லாம் வந்து மனதிலே வைத்து வரக்கூடிய காலகட்டங்களிலாவது வந்து செயல்படணுங்கிறது தான் இது இதனுடைய வெளிப்பாடு. சரி, தேங்க்யூ.